பாத்திரமாயிருக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, தபசு காலங்களில் ஓய்வு நாட்களில் நாங்கள் உண்மை தொழுது கொள்ள வருகிறோம். எங்களுடைய சூழல்கள் நோக்கத்தையும் எதிர்பார்ப்புகள் நோக்கத்தையும் எந்த நிலையிலிருந்து உடைய சமூகத்தை நாங்கள் சுவாசத்தோடு நம்பிக்கையோடு வருகிறோம் என்பதை அறிந்திருக்கிறேன். தேவாவியானவர் தேவாலயத்தை இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை நம்பிக்கை பெற்றுக்கொண்டு என் குறைகளை நிறைவேற்றுவார், என் பலவீனங்களை மாற்றுவார், எங்களுக்கு ஒரு புது பலம் உண்டாகும் என்ற நம்பிக்கை உடையவர்களாக ஆண்டவர் நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்க உதவி நாங்கள் உங்களுடைய கரங்களை தாழ்த்துவோடு காலங்கள் முழுவதும் தக்க கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தால் சொல்கிறார்கள். நாம் யாவரும் எழுந்து கிறிஸ்துவ பாவமாக 243வது பாவமாக நாம் இருக்கிற பட்சம் என்று வாழ்த்து செல்வார்.
செய்யத்தகாதவரை செய்து கொண்டோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரை தேவைகள் ஆண்டவரை இயேசு மூலமாய் மனிதர்கள் செய்த வாக்குறுதியே நீர் பாக்கியமாக குற்றவர்களாக இருக்கிறோம். காப்பீட்டமே அங்கிடைகள் பொறுமையாகிறோம். பாவம் தடுக்கப்பட்டு என்று செயல்படுத்தும் மிகவும் விருப்பமுள்ள பிதாவே, உங்கள் பரிசு நாமத்தில் மகிமையுண்டாகும்படி நாங்கள் நீதியும் தெரிந்த போது நடந்தவராக இயேசு கிறிஸ்துவின் தூய்மையில் பேசுகிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிகழ்ச்சி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் ஒவ்வொருவருக்கும் இங்கு தந்தருவாராக. ஆமென். திருவசன போதனை. ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் பண்ணி முடியும் போது எல்லாரும் சேர்ந்து சத்தமாக ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென் என்று சொன்னால் அப்படியே ஆகப்படுவது. நான் உங்களுக்காக அதற்காக ஜெபம் பண்ணுறேன். அது அப்படியே நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறது. நீங்கள் ஒரு ஜெபம் முடிஞ்ச பிறகு ஆமென் எவ்வளோ சத்தம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். நாளைக்குரிய வேத பாசம் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-18. யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 11-18 வரை. அப்போது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்போது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையோடு சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபேசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லி, அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்திற்கு போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்போது நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய முதலாம் வாக்கிய வாசிக்க. சுவிசேஷ பாடத்துக்கு அனைவரும் எழுதுமாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் கிறிஸ்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 17 முடிய.
லூக்கா 13:10-17 வரை வாசிக்க கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, இஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டு. அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரதித்திரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அழுத்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அழுத்தி விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்ன பொழுது அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசி முன்னேற்று. உள்ளமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனையில் 75வது கீர்த்தனை. இவரை பெருமான் மற்ற பேராகவே இருக்குமா என்ற பாடல் சேர்ந்து பாடுவோம். அல்லது முன்னே வந்து நீங்கள் காணிக்கை பெட்டியில் செலுத்தப்படுகிறது.
பராமரித்து வழிநடத்தி வருகின்ற ஆண்டவரே, அதனால் இது கூட வார்த்தையை தியானிக்கிற நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்குங்க. விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாய் நீர் எங்களோடு பேசுவீரா. அதனால விசுவாசத்தோடு நம்பிக்கை வந்திருக்கிற பிள்ளைகள் உண்மை அறிகிற அறிவில் வளர்வதற்கு, உண்மை தெரிந்து கொள்வதற்கு, நிலைத்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவி. இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு ஆறுதலையும் சமாதானம் தந்தருட வேண்டும் என்று மன்றார். பலவீனங்கள் மாறட்டார்கள். ஒவ்வொருவரும் பலவீனப்படுத்த எல்லா விதமான ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான கட்டுகிறது, பலவீனத்தில் கட்டுகிறது. உங்களுடைய பிள்ளைகளை விடுவிப்பீரா. பிள்ளைகள் கல்வியிலிருந்து துடைக்கப்பட வாழ்வில் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் இனியா நாமத்தினால் செடியும் நல்ல பிதாவே. நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு யாவருக்குடைய வாழ்த்துக்கள் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வந்து ட்ரூ வர்ஷிப் தட் லிபரேட்ஸ் அப்படின்ற தலைப்பு, விடுதலைக்கான வழிபாடு. இந்த தலைப்பை ஒட்டி தான் இந்த வேத பாடங்கள் வாசிக்கப்பட்டது. அதனாலேயே ஆண்டவருடைய வார்த்தைகள், உள்ள வார்த்தைகள், ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விடுவிக்கிறவரும் தப்புவிக்கிறவரும் வாழ்வழிக்கிறவரும். 145 சங்கீதம் 18 சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லுவார். உண்மையா அவரை தொழுது கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் சமீபமாய் வருகிறார். அவர் சமீபமாய் வருகிற பொழுது நம்முடைய தேவைகள், எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் சொல்லணும்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசியா கிறிஸ்து புஸ்தகம் 55 6 சொல்லுவது, கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருந்தால் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றார். அவர் சமீபமாக இருக்கும்போது நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு வசதியும் வாய்ப்பையும் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் அவருடைய கண்ணீரை துடைக்கிறவர், இந்த குளங்களை மாற்றுவார். அது சங்கீதம் 30, 10, 11 தெளிவாய் நமக்கு கொடுக்கும். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார், என்னை நோக்கி கெஞ்சுவார். அவர் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவேன் என்று. ஆண்டவரை தொழுது கொள்கிற நேரம் ஒரு மகிழ்ச்சியின் நேரமாகிறது. ஆண்டுடைய ஆலயத்துக்கு வருகிறோம்னாவே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். 122 சங்கீதம் 1 சொல்லுது, தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஒரு அழைப்பு வந்த பொழுது எவ்வளோ மகிழ்ச்சி. அது அளவிட முடியாத ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் தேவ சமூகத்தில் வருகிறது, அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம். ஏன் அது மகிழ்ச்சியை கொடுக்கிற இடம் என்றால், தேவ சமூகத்தில் வருகிற பொழுது நம்முடைய பாரங்களை தான் பண்ணலாம், இறக்கி வைக்கலாம். இங்கே வருகிற பொழுதே நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகளில் கடந்த வாரம் முழுவதும் நம்ம பட்ட பாடுகள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய காரியங்கள், தேவைகளை ஆண்டவரை போய் சொல்லணுன்ற அந்த வாஞ்சை, அந்த நம்பிக்கையோடு தேவாலயத்துக்குள்ள வரணும். தேவாலயத்துக்குள்ள வருகிற பொழுது என்னுடைய ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்து. கடந்த வாரம் என்னோடு கூட ஆண்டவர் இருந்தார். கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன், இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்காக எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல. அந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையிலிருந்து நம்முடைய ஆராதனைகள் ஒரு ஆண்டு காலம் இல்லாமல் போச்சு. அதன் பிறகு ஆராதனைகள் தோன்றி அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டு 4வது வெள்ளி ஆராதனையை நடத்துகிறோம். அது கடந்த ஆண்டு நடத்த முடியல. அதாவது இப்பொழுதும் அந்த நோய் தொற்று பரவி கொண்டே இருக்கிறது, இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் நாம்
ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பலனால் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவ சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நான் பெற்ற நன்மைகளுக்காக மட்டுமே நன்றி சொல்லுகிறது மட்டுமல்ல, நான் எதிர்பார்க்கிறதுக்காக ஒரு நன்றி செலுத்தலாம். இந்த வாரத்தில் ஆண்டவர் என்னுடைய காரியங்கள் ஜெயமாய் மாற்றணும். இந்த ஆண்டு இந்த வாரத்தில் வருகிற மாதத்தில் இந்த மாதம் முழுவதும் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், என்னுடைய காரியங்கள் ஜெயமாக எதிர்பார்க்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வேண்டுதலோடு தேவாலயத்திற்குள்ள வரணும். அந்த நம்பிக்கை வரணும், அந்த விசுவாசம் வரணும். அதுதான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம் என்று சொன்னால் வீட்டிலிருந்து நேரம் ஆலயத்துக்குள்ள வருவதுன்னா அந்த பிரயாசப்படுது. நேரங்களில் தேவாலயத்துக்குள்ள பிரச்சனைக்கு காரணம் தேவ வழிபாடுகளில் முழுமையான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூடாதவர்களுக்கு தடுக்கிற காரியங்கள் பல காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, சபைக்கு வருகிறவர்கள், ஆராதனைக்கு வருகிறவர்கள் ஒரு எண்ணங்களோடு, முழுமையான எண்ணங்களோடு, சிந்தனைகளோடு ஆளுக்கு நேரம் வருவதில்லை. மற்ற காரியங்களெல்லாம் பார்த்துன்னு வருது. இங்க இருக்கிறவங்க சொல்லல, பொதுவாக சொல்ல. அப்புறம் நாங்கள் இந்த வருவதை பார்த்தாரா இல்லைன்னு எங்கள் மேலே தெரிவிக்கூடாது. நேரடியாக வீட்டிலிருந்து ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எத்தனை பேர்? ஆலயத்துக்கு வருகிற பொழுது என்னுடைய காரியங்களில் வேத புத்தகம் இருக்குதா, பாட்டு புத்தகம் இருக்குதா, ஒரு நோட் புக் இருக்குதா, ஏதோ வசனங்களை சொல்றாரா, வசனம் ஏது உண்மையாவே இருக்குதா, அந்த வசனம் என்னோட பேசுமா, எனக்கு அது என் வார்த்தைப்படி நடக்குமா, அதை எழுதி வைத்திருப்பதற்காக ஒரு நோட் புக்காவது ஒரு பெண்ணாவது. ஞாயிற்றுக்கிழமை வருகிற பொழுது காலையிலிருந்து எழுந்து ஆலயத்துக்கு வருகிறோம். தேவாலயத்தில் நன்றி செலுத்தும் பொழுது, நன்றி செலுத்த வரும்பொழுது என்னுடைய மாதங்களை காணிக்கிறது, என்னுடைய தோத்திர காணிக்கை, என் நன்றி படைகளை காட்டு, என் பொருட்களை காணிக்கைகளை நாம் கொண்டு வருவதற்கான ஆயத்தப்படுகிறோமா? இந்த வழிபாடு விடுதலைக்கான ஒரு வழிபாடாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆயத்தத்தோடு வரணும். நான் சொல்லும்போது சின்ன வயசு ஞாபகம் வருது. சின்ன வயசுல நாங்களே துணி துவைச்சிருக்கோம். அது சனிக்கிழமை துவைக்கணும். எங்கள் அப்பா அம்மாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் சனிக்கிழமை அந்த துவைக்கிற துணியில் நல்ல கொஞ்சம் நல்லா இந்த எடுத்து முதலாயம் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நாளைக்கு வீடு நாளைக்கு அது என்ன பண்ணணும், போட வேண்டியதாக. அதை சனிக்கிழமையே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னுடைய தகப்பனார் சனிக்கிழமை சாயந்தரம் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஆலயத்தில் நீங்கள் போய் கொடுக்க வேண்டிய காணிக்கை, ஆலயத்தில் செலுத்த வேண்டிய காணிக்கைன்னு அவர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். அது எனக்கும் இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆயத்தம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன வச்சிருப்போம்? ஆயத்தம். இன்றைக்கு நாளுக்கு நாள் நம்முடைய விசுவாச நம்பிக்கை குறைந்து விட்டது. ஒரே ஒரு பர்பஸ் அண்ணாளுக்கு, இந்த முறை ஆலயத்துக்கு போறேன், அடுத்த முறை ஆலயத்துக்கு வருவோம்னா இன்னொரு போகணும் ஆலயத்துக்கு, என் குழந்தையோட ஆலயத்தில் காணிக்கை கொடுத்து முடியாது நான் போனோம். இவ்வளவு காலங்கள் நான் மலடியா இருந்தது. இனி இந்த தேவாலயத்துக்கு வரணும்னா நான் குழந்தை பெற்றவளாக போறேன். அது அவருடைய தீர்மானம். தேவாலயத்துக்கு வரும்போது எல்லாரும் அவங்க சமைக்கிறதோ சாப்பிடுறதோ என்னென்னவோ காரியங்கள் அவங்க விருப்பங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அண்ணாவுடைய விருப்பம், எதிர்பார்ப்பு, அவள் அதிகார அவளுடைய ஆலயத்துக்குள்ள போய் அவளை ஆண்டவரை தொழுது கொள்கிறார். 10ஆம் வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அழகா பதிவு பண்றாரு. அவர் சொல்ற, நான் மன கிளேசம் உள்ள 15ஆம் வசனம் சொல்லுது, என் இருதயத்தை தேவ சமூகத்தில் உடைத்து ஊற்றினேன். 20, 21, 22 தெளிவாய் சொல்றாரு, உன் ஜெபம் பண்ண மாதிரியே உனக்கு ஆண்டவர் கொடுப்பார், சமாதானத்தோட போனார். அந்த வார்த்தை காதல வாங்கின உடனே அவனுக்குள்ள இருந்த அந்த சஞ்சலம், அந்த பாடு, அந்த வேதனை அவைகளெல்லாம் நீங்கி சந்தோஷத்தோடு போனாங்க. எவ்வளோ மகிழ்ச்சி! ஆகவே தேவாலயத்துக்குள்ள ஆண்டவரை தொழுது பொழுது அது விடுதலை கொடுக்கிற ஒரு இடம், ஆண்டவரின் பாரங்களை எடுத்துக் கொள்கிற ஒரு இடம், என்னுடைய பாரங்கள் அவர் மேல அவர் மேல வைக்கிற ஒரு இடம். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் வரணும். ஆண்டவரை தொழுது கொள்கிறது என்னுடைய பாடுகள், வேதனைகள் இவைகளெல்லாம் விடுதலை
புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, அவர்களை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அவர்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் ஆண்டுடைய நாளத்தில் கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருக்க, அவர் மேல வைக்கிற 460 ஆண்டுகள் எகிப்தின் அடிமை காலத்துல மக்கள் பாடுகளை மத்தியில் வேதனை மத்தியில் விடுதலைக்கான ஒரு தரிசனமே இல்லாமல் சாப்பிட வேண்டியது, உழைக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, வேற வழியே தெரியல. அந்த எகிப்துக்கு அவர் போகும்போது விடுதலையோடு போனவர்கள், மகிழ்ச்சியோடு போனவர்கள், ஆரவாரத்தோடு போனவர்கள், அவர்களுக்கு ஒரு சொந்த ஒரு இடத்தை கொடுத்த கோசன் என்ற இடத்துல அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். காலம் போயிடுச்சு, நாள் போயிடுச்சு. நிறைய நம்ம அப்படிதான் நினைக்கிறேன். எங்க அப்பா அம்மா இருக்கிற போது எப்படி இருந்தோம், எங்க தாத்தா பாட்டி இருக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ அதெல்லாம் எங்க போச்சு, நிறைய நேரம் உடைந்து போயிருக்கோம். இப்படிதான் எகிப்துல எபிரேயர்கள் உடைந்து போயிருப்பார். அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஆட்கள் இல்லை, காலங்கள் உருண்டு போச்சு, ஆண்டவரை மறந்து போனார்கள், மறுதளித்து போனார்கள், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்ய துணிந்துட்டாங்க. அதெல்லாம் தவறாவே தெரியல, அதெல்லாம் பாவமாவே தெரியல, அதெல்லாம் ஆண்டவரை துக்கப்படுத்துறது, தெரியாமலேயே பேசுறது, எழுதுறது, நடக்கிறது, ஓடுறது, மக்களோடு இணைந்திருப்பது, இப்படி ஒரு கூட்ட மக்கள் அந்த எகிப்துல எபிரேயரும் எகிப்தியரும் இரண்டாக கலந்து போன காலம். எபிரேய கடவுளை மறந்து போனார்கள், எகிப்தின் விக்கிரகங்களுக்குள்ள இவர்களும் இணைந்து போனார்கள். வித்தியாசம் இல்லாமல் போச்சு, காலங்கள் உருண்டு போச்சு, பாடுகளும் வேதனைகளும் அதிகமாக போச்சு. அதனால ஆண்டவர் விட்டுருவாரா? நாம மறந்துடுவோம். ஒரு சின்ன கோபம், சின்ன இறைச்சல், சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் வந்துட்டால் 6 மாசம் ஆச்சு, 6 வருஷம் கூட ஆகிடுது, திரும்பி பார்க்குறேன். என்கிட்டே சாப்பிட்டு என்னையே பார்த்து மறைஞ்சிட்டு என் கூடவே இருந்துட்டு இப்படி பேசுகிறாங்க சொல்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் அப்படி? அது மனுஷன் இயல்பு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. 430 ஆண்டுகள் அவரை விட்டு விலகி போனார். ஆனாலும் ஆண்டவருடைய கண்கள் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். நல்லவங்களை மட்டும் பார்க்கணும்னு வேதம் சொல்ல. நீதிமொழி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீங்க நல்லது செய்தாலும் பார்த்து தான் இருக்கிறார்கள், தீமை செய்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பிரியமான காரியங்களை செய்தாலும் பார்த்து, ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நீங்கள் செய்தாலும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். என் மகன் திருந்துவான், என் மகள் திருந்துவார். அந்த திருந்தும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஒரு புதுவாக பெற்றுக்கொள்கிற இடம்தான் இந்த வழிபாட்டின். இங்கே வரும்போது நாம் உணர்த்தப்பட வேண்டும், என் தவறுகள் மீறுகளை உணர்த்தப்பட வேண்டும். பாடுகளும் வேதனைகளோடு வந்து திரும்பி அப்படியே போவது அது விடுதலைக்கான வழிபாடாக இருந்தார். ஈர்த்துல பாடுகள் மற்றும் வேதனை மற்றும் உடைந்து போன மக்களை ஆண்டவர் பார்க்க நல்ல வசனம் இருக்கு. யாத்திராக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்ற, நான் பார்க்கவே பார்த்தேன் என்று பார்த்து யாத்திராக்கள் 3:7. அப்போது கர்த்தர், நான் எகிப்தில் இருக்கிற என் மக்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். நீ வீட்டில் இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய பாடுகளின் வேதனைகளின் உங்களுடைய சூழலை பார்த்து கொண்டிருக்கிறவர். நான் பார்க்கவே பார்த்தேன், அவர்கள் கூக்குரலை கேட்டேன். எப்படியாச்சும் என் பிள்ளைகளை விடுவிக்கணும்ன்றது தான் அவர்கள். அதனால்தான் மோசேயை அழைத்து சொன்னார், எகிப்தில் என் ஜனங்கள் உபத்திரப்படுறாங்க, அவங்க விடுவிக்கிறதுக்கு ஒரே வழி
பார்வத்தில் போய் என் ஜனங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பயண தூரத்தில் வந்து ஆண்டவரை, இப்ரேய ஆண்டவரை, கடவுளை தொழுது கொள்ள வேண்டும். எகிப்திலிருந்து வெளியே வரணும். எகிப்தின் அடிமை காலத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். எகிப்தில் என் ஜனங்களுடைய கண்ணீர் வழக்கம் போல, எப்பவும் போல இப்படியே பழகி போச்சு. அவங்களுக்கு ஒரே தவற திருப்பி செய்தால் நல்லதாக போச்சு. அப்படியே தான் பேசுறது அப்படிதான், செய்யறது அப்படிதான், வாழ்வே அப்படி மாறி போயிடுச்சு இந்த நாட்கள். அன்றைக்கும் அப்படிதான். அதனால அந்த இடத்துல இருந்து வெளியே வா. அப்படியானால் தேவ சமூகத்தில் வருகிறது அந்த பாடுகளும் வேதனைகளும் உன்னை உடைத்து போற, உன் கண்ணீரை ஏற்படுத்துகிற, உன்னை மனவளத்தில் ஏற்படுத்துகிற இடத்துல உன்னுடைய வீடா இருக்கலாம், உன்னுடைய வேலை சொந்தமாக இருக்கலாம், உன்னுடைய சமூகம், உன்னுடைய மக்களா இருக்கலாம், உன்னுடைய வீட்டாரா இருக்கலாம். ஏன்னா வீட்டாரே நமக்கு யாரும் வேற யாரும் அந்த பக்கம் உங்க வீட்டாரே இருக்கலாம், வேற யாரும் பக்கம் வேணாம், நம்ம சபையாரே இருக்கிறார், வேற யாரும் பக்கம் வேணாம், கிறிஸ்தவர்களே இருக்கிறார், யாரும் அதுக்கு ஒன்றும் விதி விலக்கே இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் ஆலயத்துக்கு வருகிற பொழுது இது ஒரு விடுதலை இடம், ஒரு மீட்பின் ஸ்தலம். தேவன் இங்கே வாசம் பண்ணுகிறார். இந்த இடத்துக்கு வருகிற பொழுது என்னுடைய பாரங்களை இறக்கி வச்சு, என்னுடைய பாரங்களை கொட்டிட்டு ஆண்டவருக்கு விடுதலை பெற்றுக் கொள்கிறார், மீட்பை பெற்றுக் கொள்கிறார். 6 நாட்கள் நீங்கள் பாடுகளின் வேதனைகளும் பிரச்சனைகள் மத்தியில, பல எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் மத்தியில இந்த உலகத்தின் வாழ்வின் ஓட்டத்தில் ஓடுவீங்க. அது கல்வி சாலையா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், உங்களுடைய பயணங்கள், பிரயாணங்கள், பிசினஸ் எதுவாக இருந்தாலும் இந்த 6 நாட்கள் ஓடுவீர்கள். இந்த 7வது நாள் ஓய்வு நாள் தேவ சமூகத்தில் வருகிற பொழுது அது விடுதலையை கொடுக்கிற ஒரு இடம், ஒரு மீட்பை நம்ம பெற்றுக் கொள்கிற ஒரு இடம். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் வரணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொன்னால் நான் விடுதலை பெறுகிற இடம் அதுதான். மீட்பை நான் சுதந்திரித்துக் கொள்கிற இடம் அது. இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாங்க, ஜபத்தோடு வாங்க. நான் 3 வருஷம் ஆச்சு, அதாவது எனக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஜனலான ஜபம் பண்ண, அந்த கதுவாண்டு இருந்து ஜபம் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய 6வது பேச்சிலிருந்து கிடைக்கிறேன், அங்க போய் பண்ணியிருக்கிறேன். நான் எப்போதெல்லாம் கடைசி அந்த 4 கைக்கு பின்னாடி அந்த முழங்கால் படித்து ஜெபிக்கிறேனோ அந்த ஜப வேலையில தேவ பிரசன்னம் இறங்கு, என்னுடைய வேண்டுதல் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். எத்தனை சாட்சிகள் உங்க ஆலயத்திலிருந்து எழுதி இருக்கிறார், எத்தனை பேர் எனக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த ஸ்தலம் பரிசுத்த ஒரு ஸ்தலம். இந்த தேவாலயம் நம்முடைய கதையை பேசிட்டு போறதுக்கு நேரம் இல்லை, நான் மற்றவரை குறித்து குறை சொல்லி போயிட்டு போறதுக்கு நேரம் இல்லை, இடம் இல்லை. இது ஆண்டவரோடு பேசுகிற ஒரு இடம், ஆண்டவர் உலாவுகிற ஒரு இடம். இந்த தேவாலயத்துக்குள்ள வருகிற பொழுது என் பாடுகள் நீங்குகிறது, என் வியாதி நீங்குகிறது, என் பிரச்சனைகள் நீங்குகிறது, என்னை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். என் மனம், அவருடைய பலன் இந்த இடத்துல எனக்கு இருக்கிற பலன் இறங்குகிறது என்ற அந்த நம்பிக்கை வரும். அரவிந்தத்தோடு தான் வரும். பொது சொல்வது போல எனக்கு ஒரு முள் கொடுத்துட்டாங்க, அந்த முள்ளை எடுத்து நானும் 3 வருஷம் 3 தடவை ஜெபம் பண்ணிட்டாங்க. அது என்னை விட்டு நீங்கிற மாதிரி இல்லை, இருந்தாலும் இன்னும் போகும். அந்த பாடுகள், அந்த முள்ளு இருந்தாலும் என் பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் உணர்ந்துகிறது. ஒருவேளை அந்த முள்ளு இருக்கிறனால ஆண்டவர் உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்கிறேன். அப்போ என் பக்கத்திலேயே அவரை தொட்டு கொண்டிருக்கிறது போல, என்னை தாங்குகிறது போல, என்னை சுமக்கிறது போல ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது. இதுதான் பவுலுடைய அனுபவம். இந்த முள் இருக்குன்னு சொல்லி நான் போய் வீட்டுக்கு போய் பத்துக்கல, வேதத்துக்கு எனக்கு சம்பந்தம், ஊழியத்துக்கு எனக்கு சம்பந்தம், ஆலயத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவர் போய் எங்கே போயிடல. இந்த ஆலயம் சரியில்லை, அந்த ஆலயத்துக்கு போயிடலாம், அந்த சபைக்கு போயிடலாம், அந்த பாசத்துக்கு போகலாம் ஓடல. அவரு எனக்கு ஒரு முள் இருக்கிறது. அதாவது சபையா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், யாரும் அந்த அவர்களுக்கு அந்த முள் அவர்களுடைய சரீரத்தை அனுதினமும் வேதனைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. அவர் விரும்புகிற மாதிரி இல்லை. அவருடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதல் ஒவ்வொரு நாளும் பிலிப்பியர் 1:22-23 சொல்வது போல இந்த எப்பக்கமும் நெருக்கப்படுகிறது. இந்த தேவத்தை விட்டு பிரிந்து என் தேவனோடு சேர்ந்து கொள்ள ஆசையா இருக்கிற, அங்கேயாவது நல்லா நிம்மதியா இருக்க, நாட்டோடு இருக்கலாம். அந்த பவுலுடைய அனுபவம் என்னன்னா, இந்த முள் என்னை அனுதினமும் வேதனைப்படுத்தினாலும் ஆண்டவரே இருக்காதீங்கன்னா அவருடைய தழும்பு எனக்கு என்னை தாங்குகிறார்கள்,
தாங்கிக் கொண்டே இருக்கிறார். அவரை பக்கத்திலே இருக்கிறார் என்ற விசுவாசம், நம்பிக்கை இருக்கிறது. அதனால ஆண்டவருடைய ஆலயத்தில் என்னுடைய குறையை இறக்கி வைக்கிற இடம். அதனாலதான் மோசே மூலமா ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. 3 நாள் பயண தூரத்தில் வனாந்திரத்தில் அவங்களை எகிப்திலிருந்து பிரிச்சு எடுத்து வெளியே. அப்படியானால் வனாந்திரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம், அதுதான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம். அது தேவை வழிபாடு என்றால் பல காரியங்கள் சொல்லிட்டே இருக்கும். தேவனோடு உறவாடுகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். அதனால தான் 26 ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு ஜபம் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன சொல்லணும்? ஆமேன். எல்லாம் சத்தமாக சொல்லணும். எல்லாம் ஒரு தடவை சொல்லி பாருங்க. ஆமேன். இந்த சத்தம் வரைக்கும் கேட்கலாம். ஆண்டு ஆமேன். அந்த சத்தம் ஒவ்வொரு ஜபத்துக்கு பிறகு ஒரு ஆமேன் என்று சொன்னால் அந்த ஜபம் அப்படியே நடக்கும்னு அர்த்தம். அது ஆண்டோடைய சமூகத்தில் நமக்கு பதில் அளிக்கக்கூடியது என்று சொல்றது. நான் பெற்றுக்கொள்கிறேன் என்ற அத்தாட்சி. ஆமேன். அதுபோல தேவ ஆலயத்துக்குள்ள வருகிற பொழுது வழிபாடு ஆண்டவரோடு ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருக்கிற ஒரு இடமாக இருக்கும். அந்த இடம் ஆசீர்வாத இடம். அந்த வழிபாடு விடுதலைக்கான இடம். ஆண்டவர் பண்ணுவார் என்றது, ஆண்டவர் கொடுப்பார் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய நம்பிக்கை, விசுவாசத்தை தொடர்ந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள இயேசு என்ன சொல்றாங்க? இந்த விடுதலைக்கான காரியங்கள், வழிபாட்டில் விடுதலைக்கான காரியங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளும் செய்ய வேண்டும், ஒவ்வொரு விசுவாசிகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். நாம் ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி, ஒருவரை ஒருவர் மதித்து, ஒருவரோடு ஒருவர் விசாரித்து, ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இந்த வழிபாட்டில் இருக்கணும். அதுதான் விடுதலைக்கான வழிபாடாக இருக்கலாம். ஆளை முடிஞ்ச பிறகு எங்கள் மாமா, எங்கள் அத்தை, என் ஃப்ரெண்டு இவங்களை மட்டும் பார்த்துட்டு போகிறவங்க நம்ம சொல்ல. இவங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. என்னதான் பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம். 2-3 வாரமாக வரல, அவங்கள விசாரிச்சு தான் பார்க்கலாம். யாரும் புதுசாக வந்துக்கிறாங்க, நீங்கள் யார்கிட்ட எங்கேருந்து வரீங்க? விசாரிப்பற்ற ஒரு சிவனமாக விசாரி. முடிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் சில பேர் வண்டி எடுப்பாங்க, எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல. வழிபாடு முடிந்த உடனே முடிந்த ஆசீர்வாதத்தோடு போகணுன்றது தான் ஒரு முக்கியம். அதுக்கு நீங்கள் வழிபாடு ஆசீர்வாதம் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் போகிறது வழிபாட்டில் கலந்து கொள்வாததுக்கு அர்த்தம். அது நல்லா புரிஞ்சுங்க. இறுதியாய் ஆசீர்வாதத்தோடு எழுந்து போகிறது தான் ஒரு வழிபாட்டுடைய முழுமை. அந்த முழுமை பெறாமல் நடுவில் எழுந்து போனால் அது வீட்டிலே இருக்கலாம். ஒரு முழுமை பெறாத ஒரு வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொள்வது அது சாபத்துக்குரியது. உங்களுக்கு 1000 நாள் இருக்கு. ஆனால் ஆண்டுடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டா முடிந்து ஆமேன் சொல்லி சமாதானத்தோடு போவோம்னு சொல்ற வரைக்கும் இருக்கணும். நல்லா புரிஞ்சுது. இல்லைன்னா வீட்டிலே இருக்குது. அறையில் போகிறது, பாதையில் போகிறது, 2 பாட்டு காணிக்க போட்டு போகிறது, ஜபத்துக்கு முன்னாடி போகிறது, ஆசிர்வாதத்துக்கு முன்னாடி போகிறது, அதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி வரணும்னு அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறோம் புரிஞ்சு அவங்க கஷ்டப்பட்டு சொல்கிறோம்னா அது சாபம். அந்த சாபத்துக்கு நீங்கள் ஆளாயிடக்கூடாதுன்றதுக்காக அதை சொல்கிறேன். ஏன்னா இங்கே யாரையும் பார்க்கறதுக்காக யாருக்காகவும் வரல. இந்த ஆலய வழிபாடு ஆண்டவரை பார்க்கறதுக்கு வர வேணும். உங்களுடைய ஹெட்மாஸ்டர்கிட்ட பேசி, உங்களுடைய அதிகாரிகிட்ட பேசி, உங்களுடைய சீனியர்கிட்ட பேசிட்டு போது அளவு ஏன் போயிட்டு இருப்பியா? ஏனதாலும் வந்து போகிறது தான் இந்த ஆலயம். வழிபாடு என்றால் ஆண்டவரை கனம் பண்ணுகிற இடம், ஆண்டவரை கௌரவப்படுத்துகிற இடம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இடம். இது ஆண்டவர் தான் மையம். ஆண்டவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்கிருந்து வரீங்க, எப்போது வரீங்க, எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறவர் ஆண்டவர். ஒரு காரியம் ஜெயமா மாறணும், ஒரு காரியம் உங்களுடைய காரியங்கள் நல்லதாக முடியணும்னா முழுமையா ஆண்டவருக்கு நன்றி செலுத்திப்போம். அதனாலதான் ஆண்டவர் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-17 வசனங்கள் அந்த வசனம் அழகாக போடுறார். தேவாலயத்தை அவர் போனார், பிரசனம் பண்ற வேலை. அவர் எப்போ போனாலும் எதுவும் ஒன்று செய்ய சொல்றார். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனம். வழக்கம் போல தேவாலயத்துக்கு போனார் போது ஒரு வாலிப பையன், ஒரு வாலிப வயது, எல்லாம் ஊரில் 1000 பேர் பின்னாடி வராங்க. அவருக்கு ஒரு நல்ல ஒரு புகழ் இருக்கிறது. இருந்தாலும் ஓய்வு நாள் தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு வந்துட்டாரு. ஆலயத்துக்கு போகிறாங்க. அந்த ஆலயத்துக்கு போனால் வேதத்தை வாசிக்கணும், ஒரு இன்வால்மெண்ட். பாவம் ராத்திரிலாம் டியூட்டி 10 தூக்கிட்டு
அப்புறம் போகலான்னு சொல்கிற ஊழல் நம்ம இருக்கோம். இப்போ தான் வெளிநாட்டில் வந்திருக்கிற வீட்லேயே பரவாயில்ல, ஆலயத்துக்கு போகலாம், அட்டோரம் வைக்கலாம், ஒரு அலட்சியமாக இருக்கிறோம். தேவன் வந்துட்டா மட்டும் ஆண்டுக்கு ஓடுறவங்களா இருக்கிறோம். ஆண்டு பார்த்துனாங்க இந்த 17 ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் இப்படி கண்கள் உலாவிக் கொண்டு தேவாலயத்தில் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களில் பின்னாடி ஒரு ஸ்திரீ எவ்வளவு பேரும் நிமிரக்கூடாதவன் அந்த அமர்ந்திருக்கிறதை பார்க்க அவருக்கு உள்ள முடைகள் பிரசங்கத்தின் நடுவில் அவரை அழைப்பித்து அவளை சுகமாக எல்லாரும் ஓய்வு நாளாச்சே யார் சுகமாக்குறீங்கன்னு கேட்குற அந்த கேள்வியின் மத்தியில் தான் அவர் எவ்வளவு பேரும் நிமிரக்கூடாத அந்த ஸ்திரீயை சுகமாக்கி நிமிர்ந்து வாழ்வதற்கான வழி அமைத்து கொடுக்கிறார். இந்த வழிபாடு நம்மை நிமிர்ந்து இந்த சமூகத்தில் சாட்சியாய் வாழ வைக்கிறது. தாய் வைக்கிற இடம் வழிபாடு. இந்த வழிபாட்டின் நேரம் உங்கள் வாழ்வில் விலக்கேற்றி வைக்கிற ஒரு இடம், உன் இருளை அகற்றுகின்ற ஒரு இடம், உன் பலவீனம் நீக்கிற இடம், உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு நேரம். அது இந்த வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அது விடுதலை கொடுக்கிற வழிபாடாக உற்சவம் செய்யும். எங்களை நேசிக்கிறதான தகவல் இந்த வழிபாட்டு நேரத்தில் நாங்கள் எங்களை உணர்ந்து அர்ப்பணித்து புது வாழ்வில் சுதந்திரித்துக் கொள்ள உமக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நேரத்தை எங்கள் கொடுத்ததற்காக சொல்கிறோம். உடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசினாங்க. ஒரு விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துது. அவர் எந்த நிலையில், எந்த தேவையில், எந்த எதிர்பார்ப்புகளில் வர்றாங்க போகிறாங்கன்னு தெரியும். இந்த நாளில் கூட நம்முடைய பிள்ளைகளுடைய எண்ணங்களையும் சிந்தனையை நிறைவேற்றி, யோசனைகளை நிறைவேற்றி, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி உடைய கண்களை கைவிட்டால் ஒரு குறையாதபடிக்கு உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு நான் ஆட்சியளிக்க நல்ல பிதாவே. ஆமென். நற்செய்தியை கேட்டு நாம் அனைவரும் எழுந்திருந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிவிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவரின் உண்டான என்று விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கனிமொழியில் வந்து பிறந்தார். மரத்தை அடக்கம் பண்ணப்பட்டு பாதுகாப்பு கிடைக்கிறார். மூன்றாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கன்ஃபர்மேஷன் சர்வீஸை குறித்து பெற்றோர் எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏப்ரல் மாதம் முடியும் வரை பிஷப் பேராயரிடத்திலிருந்து எங்களுக்கு தேதிகள் கொடுக்கப்படவில்லை. ஆகவே மே மாதத்தில் கண்டிப்பாக முதல் வாரத்திலோ அல்லது 2வது வாரத்திலோ இந்த கன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இருக்கும் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை, அதாவது உபவாச நாட்களின் தொடர்ச்சியாக வருகிற வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே நம்முடைய சபையை சேர்ந்த திரு எபினேசர் அருள் செல்வன் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஸ்காலர்ஷிப், இந்த ஆண்டுக்கான ஸ்காலர்ஷிப், அதாவது கல்வி உதவித்தொகை வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வருகிற 28/3/2021, அதாவது இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு 2ஆம் ஆராதனை முடிவிலே உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வழங்கப்படும், ஆயர் மூலமாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்காக ஒரு குழுவை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அதில் திரு சந்தோஷ் சாமியல், திரு ஜோயல் வில்சன், திருமதி கலைச்செல்வி, திரு ஜான் கிருபைராஜ் அவர்கள் இதை எங்களுக்கு செய்து கொடுக்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை இங்கே இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருப்பீர்களானால் ஆராதனை முடிந்தவுடன் ஒரு 5 நிமிடம் நீங்கள் தங்கி போக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உபவாச நாட்களுக்குரிய தியாக நன்றி படையல் மற்றும் சுய விருப்பு உண்டியலுக்கான உரைகள் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு வந்து ஜெபத்துடன் அதை அளிக்க உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஏற்கனவே ஒரு முறை இந்த கர்டன்ஸை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். சீசனுக்கு ஏற்றவாறு அட்வென்ட் சீசனுக்கு இந்த கலர் 3 விதமான கலர், ஒயிட், பர்பிள், அப்புறம் க்ரீன் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது பல ஆண்டுகளாக இருந்தது. ஆகவே
சபையாருக்கு இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை குடும்பமாக அல்லது பகுதியாக நீங்கள் கொடுக்க விரும்பினால் 1000 அல்லது எண்ணெயோ நீங்கள் அணுகி அதை கொடுக்க உங்களிடத்தில் அனுப்பி கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்திலே பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்டிலே கொண்டாடின பிள்ளைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியே பொன்னை அணைக்கட்டு உற்சவத்தின் இந்த நாள் கடைசி நாளாகும். பல்வேறு போட்டிகளை நடத்துகிறார்கள். ஆராதனை முடிந்தவுடன் ஒருவேளை விருப்பமுள்ளவர்கள் அதில் கலந்து கொள்ள விரும்பினால் ஜெபத்துடன் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே வருகிற 28/3/2021 கடைசி ஞாயிறு 2வது ஆராதனை முடிவில் அரசு தேர்வு எழுதும் நம்முடைய பிள்ளைகள் 10th +2 மற்றும் வகுப்புகள் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் அரசு தேர்வில் எழுதுகிற யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எழுதுகிற பிள்ளைகள் ஒருவேளை முன்னே வருவீர்கள் என்றால் உங்களுக்காக ஆயர் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். கடந்த வார காணிக்கை விவரம்: முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 1,20,090 ரூபாய், சோதர காணிக்கை 9,365, துறப்பாடி தொழுகை மையம் 195, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 2,980, பெண்கள் ஐக்கிய சங்கம் 3,390, வாலிபர் ஐக்கிய சங்கம் 2,680, புதிய ஆலை கட்டிட நிதி 5,930, கோயில்நாள் பள்ளி 3000, பேராய விடுதி நிதி 1,230, அகில உலக ஜெபநாளின் சிறப்பு காணிக்கை 1,350, நல்லிந்தோர் நல்லிந்து 7,180, குருத்துவ பணியாளர் நிதி 1,265, கல்வி நிதி 4,270, கடந்த வாரத்திலே பெறப்பட்ட $100 மாற்றம் 7,200, ஆராதனை காணிக்கை 10,485, திருமதி ஐரீன் எட்வர்ட் அவர்களின் பொருத்தனை காணிக்கை 1000, பிரம்மபுரம் ஆலயத்திற்காக எடுக்கப்பட்ட சிறப்பு காணிக்கை 15,000, திரு பிராங்க்லின் டேனியல் குமார் அவர்களின் கல்வி நிதி 10,000 ரூபாய் அளித்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் 2,06,610. இரண்டாம் காணிக்கை சோத்திர காணிக்கை 5,200, பிறந்தநாள் காணிக்கை 600, திருமண நாள் காணிக்கை 100, ஆராதனை காணிக்கை 8,670. ஆக மொத்தம் 14,570. வெள்ளிக்கிழமை எடுக்கப்பட்ட காணிக்கையின் விவரம்: முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 9,290, பிறந்தநாள் காணிக்கை 500. ஆக மொத்தம் 9,790. நன்றி. யாரும் எழுந்து கிறிஸ்துவ கீர்த்தனைகள் 187வது கீர்த்தனை பாடலாம். ஓய்வு நாள் இது மனமே தேவனை தியானம் செய்யும் கவனம் என்ற பாடலுக்காக அப்பொழுது முன்னே வந்து உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தும்.
அந்த சேர்த்து வியாசனாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்
எல்லாரும் எழுந்து நின்று கத்தோலிக்க சபத்தை சென்று சொல்கிறார். வானத்தை பூமியை படைத்த சோழர்கள் பிதாவாக விசுவாசிக்கிறேன். புந்தி பாடுபட்டு சிறுவர் என்று மறித்தார், அம்மட்டு பாதம் தொடங்கினார். மூன்றாவது மருத்துவத்தை தெரிந்திருந்தார். நியாயத்திற்கு வருவார். விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்போடு ஐக்கியமும் பணியாற்றும் நம்மோடு நம்மை குடும்பத்தோடு இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. சமாதானத்துடன் போய் வர கடவோம். ஆமென்.